அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் 1/11/2025 முதல் யோகத்தின் உச்சியை தொட போகும் மகர ராசி. அந்த வகையில் மகர ராசினியர்களான உங்களுக்கு நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பு இத்தருணங்கள்ல மகர ராசினியர்களான உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, கடகத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதே போல் சிம்மத்தில் கேதுவும், கன்னி ராசியில் சுக்கிரனும், துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும், அதே போல கன்னியில் சுக்கிரனும், துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் புதன் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க. அதே போல கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், ராகுவும் விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவுதான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த நவம்பர் மாதத்தில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் தற்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. சுகாதிபதி சுக்கிரன் இத்தருணங்கள்ல லாபஸ்தானத்திற்கு வந்து ஆட்சி பெறுகிறார். இதனால் மகர ராசினியர்களான் நீங்கள் வீடு கட்டுதல், வீடு வாங்குதல் போன்ற தொழிலில் மிகுந்த லாபத்தை தருங்க. அதாவது ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டிருக்கும் மகர ராசினியர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் கைகள்ல பணப்புழக்கம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். சகோதர உறவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் உதவிகரமாகவும் இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. குறிப்பாக கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களின் மூலம் ஆதாயம் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. குரு நேர்பார்வையாக ராசியை பார்ப்பதால் மனத்தெளிவு ஏற்பட இருக்கு. இவ்வளவு நாட்களாக பல குழப்பத்தில் என்ன செய்வது, ஏது செய்வது என தெரியாமல் அவதியுற்று வந்த மகர ராசினியர்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்திருக்கும். கணவன் மனைவிக்குள் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடு, அபிப்பிராய பேதங்கள் நீங்கி அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனையில் சிக்காமல் இருங்க. உறவினர்களுடன் தேவையில்லாத வீண் வாக்குவாதம் வேண்டாங்க. நீங்கள் உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. உங்களுடைய ராசிக்கு சுபகாரிய முயற்சிகள்ல கால தாமதம் மற்றும் ஏமாற்றம் ஏற்படும் என்பதால் நிதானம் தேவைங்க. அவசரப்பட வேண்டாம். அன்றாட பணிகள்ல அதிக கவனம் தேவை. கடைசி நேரத்தில் சில வாய்ப்பு கை நழுவி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் ஆரம்பத்திலிருந்தே கவனமாக வாய்ப்புகளை பற்றி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. கவனத்தை சிதற விடாமல் இருந்தால் வெற்றி பெறலாம். 2இல் சனி ராகு இணைந்திருப்பதால் பேச்சில் கவனமாக இருங்க. யாரை என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம் என்பது மனதில் வைத்துக் கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் பேசுவது நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகள்ல ஈடுபட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல மகர ராசினியர்களை பொறுத்தவரை 7.5 சனியினுடைய கடைசி பகுதி நடைபெறும் இத்தருணத்துல குரு சுக்கிரனும் அனுகூலமாக இல்லைங்க. திட்டமிட்டு செலவு செய்யாவிடில் இத்தருணங்கள் கடுமையான பண பற்றாக்குறையை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்கும். அஷ்டமஸ்தானமான 8இல் சூரியனும் கேதுவும் இணைந்திருப்பதால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சையின் குணமாகுங்க. நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதம் ஏற்பட்டு மன அமைதி பாதிக்கப்பட இருக்கு. தேவையில்லாமல் யாருடனும் எதற்காக பேச வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. பழைய கடன்கள் கவலை அளிக்கும். திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவது தடைபடுங்க. உஷ்ண சம்பந்தமான சரும உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையின் மூலம் குணம் கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு வீண் செலவுகளை குறைத்து கொள்ள முடியாது. நெருங்கிய உறவினர்கள்
உறவினர்களிடையே தேவையில்லாத வாக்குவாதமும் பகையுணர்ச்சியும் மேலிட இருக்கு. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் உலவும் சூரியன் கேதுவினுடைய நிலையினால் ஏதாவது ஒரு உபாதை உடலை வருத்துங்க. சில தருணங்கள்ல சிறு மருத்துவ சிகிச்சை தேவைப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பயணங்கள்ல ஏமாற்றமே மிஞ்சும். அதனால் கவனம் நல்லது. மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஏழரை சனியினுடைய கடைசி பகுதியின் போது சனி பகவான் ஏதாவது ஒரு நன்மை செய்வார் என கூறுகிறது பூரண பாராச்சரியம் எனும் புராதான ஜோதிட கிரகந்தம். பாராச்சார மகரிஷியால் இயற்றப்பட்ட நூல். தற்காலிக பணியில் உள்ள மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் அவரது பணிகள்ல நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வருபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னு அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். இவ்வளவு நாட்களாக காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருப்பினும் உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்க இருக்குதுங்க. நல்ல ஒரு விலையையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்கு. புதிய விற்பனை நிலைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் இது என்றதாங்க சொல்ல வேண்டும். சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. ஏற்றுமதி துறையினர் வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வாய்ப்பும் உருவாக இருக்கு. ஏற்றுமதி துறையினருக்கு வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். இதன் காரணமாக நிதி நெருக்கடி தளருங்க. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் ஒருவர் மட்டுமே இக்காலகட்டம் முழுவதும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறார். மற்ற கிரகங்களினால் நன்மை எதை எதிர்பார்ப்பதில் பயனில்லைங்க. வாய்ப்புகள் குறையக்கூடும். கிடைக்கும் வாய்ப்புகளும் நல்ல வருமானத்தை பெற்று தராது. குறைந்த வருமானத்தை கொண்டு குடும்ப செலவுகளை சமாளிக்க வேண்டி இருக்குங்க. அதே போல் மகர ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறை பெரும்பாலும் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. அவர் மட்டும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறார். அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்கள் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. மேலிட தலைவர்கள் உங்களை சந்திப்பதை தவிர்த்து வருவது வேதனையை அளிக்குங்க. கட்சி தொண்டர்களிடையே செல்வாக்கு குறையும். பேச்சுக்களை தற்போதைக்கு தவிர்ப்பது அல்லது குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறையுடன் நேரடியான தொடர்பு கொண்டுள்ள புதன் கிரகமாகும். குரு மற்றும் சுக்கிரனுக்கு இத்துறையின் மீது ஆதிக்கம் இருக்குதுங்க. கிரகங்களும் ஓரளவே சாதகமாக இருக்குதுங்க. அதனால் படிப்பில் பாடுபட்டு உழைக்க வேண்டி வரும். புத்தகத்தை கையில் எடுத்தாலே சோர்வும் அசதியும் உங்களை ஆட்கொள்ளுங்க. ஓய்விற்கு கெஞ்சுங்க. பாடங்கள்ல மனதை செலுத்துவது கடினமாக இருக்கும். ஆனால் இன்றைய கல்விதான் நாளைய எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தை கல்வியில் செலுத்துவது அவசியம். மகர ராசியை சேர்ந்த விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் அத்தியாவசிய பொருட்களான தண்ணீர், உரம், விவசாய வசதிகள், கால்நடைகள் குறைவில்லாது கிடைக்குங்க. இருந்தாலும் மிக கடுமையான வெயிலில் வியர்வை சிந்தி உழைக்க நேரிடும். இதுவே உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் என கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரை ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடுங்க. காரணமில்லாத கற்பனையான குடும்ப கவலைகள் உடல் நலனை பாதிக்கும். கடின உழைப்பையும் ஆரோக்கியத்தையும் குறைத்து விடுங்க. பிற பெண்மணிகளுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது அவசியங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு நல்ல பணி கிடைப்பது தாமதப்படுங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்க. கூடுமான வரை வெயிலில் அலைவதையும் கடின உழைப்பையும் குறைத்துக் கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. மகர ராசினியர்களை பொறுத்தவரை காலை மாலை இரு வேளைகளிலும் ஸ்ரீ கந்த சஷ்டி கவசம் அல்லது ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி வந்தால் போதும். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க. இயலாதவர்கள் 108 முறை அல்லது முடிந்தால் 1008 முறை ஸ்ரீராம ஜெயம் சொல்லி வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.